என்ன நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை விடு துளசி, நம்மளை பத்தி பேசலாம் அப்புறம் இருக்கட்டும். ஊர் உலகத்துல என்ன நடக்குது தெரியுமா? நம்மள பார்த்தா அவன் கெட்டு போயிட்டானுங்க. நல்லா இருக்கிறவங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டா, மணிக்கணக்கா போனும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணதை பார்த்து அவனுக்கு லவ் ஃபீவர் வந்துருச்சு. ஓஹோ. என்னது ஓஹோவா? என்னமா ஏதோ ஒரு மொக்கப்பட கிளைமாக்ஸ் பார்த்த மாதிரி அசால்ட்டா ரியாக்ஷன் கொடுத்துனுங்கற? யாரு என்ன அப்படின்ற விஷயம் கேட்க மாட்டியா? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லுங்கிறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லுன்ற. போன் நம்பரை எழுதி கூடான்னு சொன்னா போர் அடிக்குதுன்னு சொல்ற இந்த கணக்கு பையன் இப்ப பக்கம் பக்கமா கவிதை எழுதுங்கிறான். கோடி ரூபாய் குட்டா கூட சிரிக்காத ஆனந்து இப்ப டூத் பேஸ்ட் சொல்றதுக்கு சிரிக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஈனு பல்ல கட்டினேங்கிறான். இதெல்லாம் ஏன்னு கேட்க மாட்டியா? ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க குட்டிமா. ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை காதலிக்கிறாங்களா? வாழ மட்டை ஒருத்தர் ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறாங்க. ஆனந்த் யாரை காதலிக்கிறான், கணக்கு யாரை காதலிக்கிறான்னு கேட்க மாட்டியா? அரை மணி நேரமா நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில காணோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும், அவ்வளவுதானே? சரி சொல்லுங்க, ஆனந்த் யாரை லவ் பண்றாரு, கணக்கு யாரை லவ் பண்றாரு? அதைத்தான் மாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டானுங்களே. அவனுக்கு யாரை லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா குட்டிமா? தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டு ஏன் இப்படி முறைச்சு முறைச்சு பாத்துங்கிற? பாருங்க, சும்மா பேச்ச மாத்தி கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீ என்ன கேட்ட? ஓஹோ, கேள்வியே மறந்து போச்சா? அத்தையை பக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, போனீங்களா இல்லையான்னு கேட்டேன். அது பாக்க போனேன். போற வழியில பாதியிலே பைக் பஞ்சர் ஆயிடுச்சா, அப்படியே வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, மழை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன சொல்லுச்சு இப்படி மறைச்சு பாக்குற? நீ சொன்னதுக்காக நான் போனேன், ஆனா வீட்டுக்குள்ள போல, வாசலோட திரும்பி வந்துட்டேன். அங்க போன உடனே இப்போ ஞாபகம் வந்துச்சு துளசி. அதான் அன்னைக்கு வீட்டு வாசல நடந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரே பெஜார் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டேன். நான் தான் அதெல்லாம் நினைக்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரணமா இருக்குன்னு நானும் தான் நினைக்கிறேன். ஆனா அழ வச்ச இடத்தையும் அவமானப்படுத்தின ஆளையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது துளசி. அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கும் போது இங்கதான் என் துளசி அழுதா, இங்கதான் என் துளசி அவமானப்பட்டு நின்னா அப்படின்னு மனசு கதறுது. உன்னை அவமானப்படுத்தின வீட்டுக்கு நானா போகணும்னு நினைச்சா கூட என் மனசாட்சி போக விட மாட்டேங்குது. நானே வேணும்ட்டு திரும்பி வரல துளசி. என்ன அறியாமலே நான் திரும்பி வந்துட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம் இல்லைங்க. அது பாசத்தை விட பெருசா இல்ல காதலை விட பெருசா ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்ல தெரியலைங்க. உங்களோட பாசத்தை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் மேல இருக்கிற அந்த பாசம் அவங்க மேல வெறுப்பா மாறிடக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். அத்தைக்கும் லாவண்யாவுக்கும் நம்மளை விட்டா யாருங்க இருக்கா? உங்க அண்ணனும் அண்ணியும் முகம் கொடுத்து பேசுறது இல்லைன்னு அத்தை சொன்னது நீங்க மறந்துட்டீங்களா? அப்புறம் நாம தானே உங்களை நல்லபடியா பாத்துக்கணும். நடந்ததெல்லாம் வேதனையான விஷயம்தான், ஆனா நாம அதை மறந்துதான் ஆகணும். தெரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். என்னைக்கும் வந்து போன அவமானத்தை நினைச்சு நான் வருத்தப்படலைங்க. அத்தையோட ஒன்னா இருக்க முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக நீங்க அத்தையை போய் பார்க்கணும். பாப்பீங்களா? கண்டிப்பா போய் பாப்பேன். நீ சொன்ன எதிரி கூட போய் பாப்பேன். அம்மா ஒன்னும் எதிரி இல்லையே. அப்ப நாளைக்கு நீங்க போய் பார்க்கணும். சரி குட்டிமா. நான் எது சொன்னாலும் கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். பரவாயில்ல. என் மேல கோவமா? இல்ல, ஏன் கேக்குற? இல்ல, உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் செய்யன்னு நச்சரிக்கிறேன். போக விருப்பம் இல்லைனாலும் போய் தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறேன். கோவம் வரல? எதுவுமே தப்பா எதுவும் பண்ணலையே. அப்புறம் ஏன் கோவமா இருக்கீங்க? நான் கோவமா இருக்கேன்னு யார் சொல்றது? இதுக்கு முன்னெல்லாம் தேங்க்ஸ் சொன்னா பஸ் கண்டக்டர் மாதிரி என்கிட்ட மீதி சில்லற இல்ல, தேங்க்ஸுக்கு பதிலா 2 கிஸ் கொடுத்துருன்னு சொல்லுவீங்க. இப்போ ஒண்ணுமே சொல்லாம உருன்னு இருக்கீங்க. சாரி குட்டிமா, மறந்துட்டேன். குடுக்கறதுக்கு சில்லற இருக்கா? நிறைய இருக்கு, குடுக்கவா? அடிப்பாவி, நீ பயங்கரமா கேட்டுட்ட. ஒண்ணு நில்லு நில்லு.
வரேன் குட்டிமா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குது. இங்க இருந்து வண்டி கிளம்பிருச்சுன்னா நேரம் அம்மா வீட்டு தான் போய் நிக்கும். அம்மாவை பார்த்து பேசாம ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் திரும்பி வர போறது இல்ல. உதப்படுவீங்க. ஒரு வாரம் அங்கே இருந்துட்டா குட்டிமா இங்க என்ன பண்ணுவா? ஒழுங்கா வீடு வந்து சேருங்க. பாருடா, போ தமிழ் தெரிந்த இப்ப வா தமிழ் சொன்னா என்ன அர்த்தம்? சரி, உங்களுக்கு ஆசையா இருந்தா அங்கே தங்கிக்குங்க, நான் போறேன். ஏய் குட்டிமா வா. நான் நீ உடனே கோச்சிக்கிற? நீ போனா எனக்கு தூக்கமே வராதுடா பையன்னு சொன்னாதானே ரொமான்டிக்கா இருக்கும். உனக்கு ரொமான்ஸே பண்ண தெரியல. சரி சரி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ரொமான்ஸ் எப்படி பண்ணணும்னு நான் டுட்டோரியல் காலேஜ் போய் கத்துக்கிறேன். இப்ப நீங்க கிளம்புங்க, போங்க. ஏய் ஏய், நான் நீ லாரி கிளியர் மாதிரி தள்ளுற. நான் கிளம்புறேன். பை பை.